அண்ணனுக்கு தெரியும். நான் நிறைய பேர் திட்டுறீங்க, எதுக்கு சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன்னு. எனக்கு உண்மையாகவே தெரில. யாராவது ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் கொடுக்கலாம். தற்கூரின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆளுங்க திட்டுறாங்க. என்ன தற்கூரின்ற புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவங்கள என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மாடுகளின் தலைவர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எது மானம் எது வீரம்? இந்த மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம்லாம் இன்னைக்கு வரல. எங்களுக்கு அது பல ஆண்டுகள். ஐயோ மானமா, எப்படி திரள் நதி வசூலிக்கிறது? ஐயோ அறிவா, அறிவு இருந்தால் எப்படி ஆர்எஸ்எஸ் காரண்ட வாங்கி தின்றது? சுயமரியாதையா, அதெல்லாம் இருந்தால் நான் எப்படி சோறு தின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு பெரியார் என்ற சொல் வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அத அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா? நம்ம வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு. சுயமரியாதை இயக்கம், குடியரசு பற்றி அண்ணன் இந்திரகுமார் அவர்கள் சொன்னாரு. இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்றப்ப ஐயா ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சாதாரணமான நான் சொல்லுவதால் அவர் எவ்வளவு கீழே இறக்கிக்கிறாரு பாருங்க. ஒரு சாதாரண நான் சொல்லுவதால் உங்களுக்கு இந்த வார்த்தையை, இந்த சொல்லை பற்றிய அரிதான இந்த சொல்லை பற்றிய வியாக்கியானம் புரியல. இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள மனிதர்களுடைய உயிரோடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிட முடியும்னா அது சுயமரியாதை என்ற சொல்லாக தான் இருக்க முடியும். நீங்க உயிரோடு சுயமரியாதையை மட்டும்தான் ஒப்பிட முடியும்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு கேட்டா கல்விதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், படிச்சா அறிவு வந்துடும், அறிவு வந்து அடிமையாக மாட்டேன்னு தான் இந்த இயக்கம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் வரை எப்படியாவது படிச்சிருடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா கொஞ்சம் எல்லாரோட ஷார்ப்ல. அதனால அவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, படிச்சா மட்டும் அறிவு வந்துடாதுப்பா. ஐபிஎஸ் வருவாரு, திரும்ப ஆடவோடு வருவாரு, ஐஏஎஸ் வருவாரு, இன்னொரு ஐபிஎஸ் ஆளுநரா வருவாரு. இப்ப படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. உடனே நம்மளாம் பயந்துடக்கூடாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், இதெல்லாம் வரும் எல்லா காலகட்டத்திலையும். அப்பதான் பெரியார் சொல்லுகிறார், கல்வி அறிவே பெற்றிருந்தாலும் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை எது மேலெழுப்ப முடியும் என்றால் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை சிந்தனையும் தான் மேலெழுப்ப முடியும். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இருக்கக்கூடிய பலர் அந்த புத்தகத்தை படித்திருக்கலாம், படிக்காதவர்கள் தயவு செய்து வாங்கி படியுங்கள். ஒருத்தர் ஒரு நூல் எழுதுறாருங்க. அந்த புத்தகத்தில் அவரை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். நல்ல படிக்கக்கூடிய மாணவர், சிறந்த மாணவர், அன்றைய ஐசிஎஸ் என்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றலோடு இருந்தவர். அரசு பணி கிடைப்பதற்கு முன்னால் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்லூரியில வேலைக்கு வராரு தமிழ்நாடு. அந்த கல்லூரிக்கு வேலைக்கு வரப்போ காலேஜ் ப்ரொஃபசர், பேராசிரியர், கற்றறிந்தவர், கல்வியாளர், சீரிய படிப்பாளி, இருக்கிறதுலே ஒரு அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி பயங்கரமான டாப்பான ஸ்டூடெண்டா வராருங்க. என்ன பண்றாரு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் மாணவர்கள், இந்த பக்கம், அதுதான் வழக்கம், நடுவில் நடக்கிறாரு. நடந்துகிட்டே கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கிற போது இந்த பக்கம் இருக்கிற மாணவர்கள் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. எல்லாம் அவுட்டு, தப்பு தப்பா பதில் சொல்லுது. டக்குன்னு என்ன பண்றாருன்னா, ஒரு பேராசிரியர், அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் வழக்கம், ஒரு டீச்சர் வராங்க, கேள்வி கேட்கறாங்க, நமக்கு தெரியலன்னா இம்போசிஷன் எழுத சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கான பதில திரும்ப திரும்ப எழுதிட்டு வானுவாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய செயல். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டா, 5 பேர் எழுதிட்டு வந்துடுறாங்க, ஒருத்தர் எழுதலை. இந்த ஒருத்தரை அவர் வெளியே நிப்பாட்டுறாரு. ஏன் அவ்வளவு சொல்லி கூட நீ எழுதலை, வெளியே போன்றாரு. இது எல்லாமே யோசிச்சு பாருங்க, சாதாரணமானது. வெளியே போய் நிக்கிறாரு அந்த மாணவர். இந்த 5 பேரும் போய் அந்த பேராசிரியர்கிட்ட கேட்குறாங்க, சார் அவருக்காக நாங்க எழுதி கொடுக்குறோம், அவரை உள்ள விடுங்கன்றாரு. இவருக்கு புரியலை, ஏன் அவர் எழுத மாட்டாரா அப்படின்றாரு. நாளைக்கு நீ எழுதிட்டு வரணும்னு சொன்ன உடனே அந்த மாணவர் போய் முதல்வரை பார்க்கிறார், கல்லூரி முதல்வரை. கல்லூரி முதல்வர் அவர் எழுத மாட்டாரு, அவரை உள்ள விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு அப்பயும் அந்த சூழல் என்னன்னு புரியல. சரின்ட்டு உள்ள உட்கார்ந்துடுறாரு. வகுப்பு முடிஞ்சு வெளியே போறாரு. அவரை பார்த்து, பேராசிரியரை பார்த்து மாணவர்கள் என்ன தெரியுமா கத்துறாங்க? சூத்திர பயலேன்னு கத்துறாங்க. சூத்ரா ஃபெல்லோ அப்படின்னு அவர் அந்த ஆங்கில புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அப்படி யாரை கூப்பிட்டாங்கன்னு கேட்டா, யாரை பார்த்து சூத்திர பயலே என்ற இழிவோடு அணுகினார்களோ, நீ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பட்டம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, டாப் மோஸ்ட் கல்லூரியில் டிகிரி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஜாதியை சொல்லி கேவலப்படுத்துவேன்னு அசிங்கப்படுத்தப்பட்டு அவரை அவமானத்தில் கூணி குறுக வைத்து யாருன்னு கேட்டா பார்ப்பன மாணவர்கள். வெளியே நின்ன ஒரு பையன் பார்ப்பனர். அதுக்கு பிறகுதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு,
ஐயோ இந்த நடுவுல இருக்க டிவிஷன் வந்து நடக்கிறதுக்கான பாதை கிடையாது. இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவங்க பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின்ஸ், இந்த பக்கம் இருக்கவர்கள் பார்ப்பனர்கள். அப்படியாக இருந்த ஒருவரை அழைத்து வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இழிவுபடுத்தப்பட்டாயா, இந்த இயக்கம் உனக்கு இருக்குன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவராக ஐயா ஏஎன் சட்டநாதன் அவர்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எந்த புத்தகத்துல இருக்குன்னா, எ பிளைன் ஸ்பீக்கிங் சூத்ரா ஸ்டோரி என்ற நூலில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்ப அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் இத்தனை எழுதிட்டு, அவர் படித்த படிப்பு, அவருடைய பட்டம் இதெல்லாம் எழுதிட்டு, இந்த சூத்திரன் என்ற இழிவு, இத்தனைக்கும் அவர் என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய அளவில் படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இருந்திருக்குல்ல, இப்ப காசு இருந்திருக்கு, படிப்பு இருந்திருக்கு. ஆனால் இந்த சூத்திரன் என்ற இழிவை தலையிலேயே தூக்கி சுமந்த போது அவர் எழுதுகிறார், இந்த திராவிடர் இயக்கம், தலைவர் தந்தை பெரியார், திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் போன்றவர்கள் உருவாகாமல் போயிருந்தால் இன்னும் அந்த சூத்திர இழிவை நாங்கள் சுமந்து கொண்டுதான் இருந்திருப்போம். இப்ப சொல்லுங்க, எது நமக்கான முதல் செல்வம் என்று கேட்டால் சுயமரியாதை உணர்வுதான் என்று சொன்ன தலைவர் பெரியார் என்ற தலைவர். அடுத்து இன்னும் அவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு, சுயமரியாதை, மானம், அறிவு, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இது ஏன் பிடிக்க மாட்டுதுன்னு கேட்டா, இதெல்லாம் பிடிக்காததுனாலதான் அவங்க பெரியாரை விமர்சிக்கிறார்கள். இதெல்லாம் அலர்ஜி ரியாக்ஷன். ஐயோ மானமா, எப்படி திரள் நதி வசூலிக்கிறது? ஐயோ அறிவா, அறிவு இருந்தா எப்படி RSS காரண்ட வாங்கி தின்றது? சுயமரியாதையா, அதெல்லாம் இருந்தா நான் எப்படி சோறு தின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு பெரியார் என்ற சொல் வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. அடுத்து ஏன் ஐயாவோட பேரு வயிற்றெரிச்சலை கிளப்புதுன்னு நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு. உண்மையான என்னன்னு கேட்டா, நான் ரெக்கார்டோட வந்திருக்கேன். நிறைய பேர் இந்த பெண்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் பெரியார் வந்து அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, எப்படினாலும் போக சொல்லிட்டாரு அப்படின்றாங்கல்ல. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஈரோட்டில் ஐயா பேசுறாரு 1930. நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு சொல்லல, இந்த யூடியூப்ல என்னடா பேசணும்னு யாராவது உட்காந்து ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து பார்த்துட்டு அதுல பாதியை மட்டும் கட் பண்ணிட்டு நமக்கு வியூஸே அவங்க தான் எடுத்து எடுத்து திரும்ப 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 பார்க்க வியூஸ். அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஐயா சொல்றாரு, பெண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லல. ஆமா சொல்லல. ஆண்களே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அத அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா? நம்ம வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு. இப்ப அடுத்த ஒண்ணு, 1900 சரியாக சொல்லணும்னா 43 ஜூன் 15 விடுதலையில இந்த செய்தி வருது. 1943 ஜூன் 6, மன்னிக்கணும் ஜூன் 15. எங்க பேசுறாரு? அதான் ஹைலைட். திருமணத்துல பேசுறாருங்க. திருமண வீட்டுல நாங்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்க. 10 நிமிஷம் தாண்டினோம்னா பந்தி எடுத்துருவாங்க, பந்தி போட்டுருவாங்க. எல்லாரும் அப்படியே கண்ணு முன்னாடி நடப்பாங்க. கஷ்டப்படுவாங்களே பேச்சாளர், அதெல்லாம் இருக்காது, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனா ஒரு மனிதர் திருமண வீட்டில் 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, செய்யாருக்கிட்ட 5 மணி நேரம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அவர் பேசினார்ன்றது செய்தி இல்ல, அவர் பேசியதை 5 மணி நேரமும் கேட்பதற்கு மக்கள் அமர்ந்திருந்தார்கள் என்பதுதான் செய்தி. அப்படி நடந்த ஒரு திருமணத்தில் ஐயா பேசிய அந்த செய்தி, தயவு செய்து காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நிஜமா சொல்றேன், நீங்க காதல் பண்ணுவீங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகும், அந்த கவலையில எல்லாம் இருப்பீங்கல்ல, அவங்க நல்லா கேட்டுக்கோங்க. திருமணமான என்னுடைய மூத்தவர்கள் கேட்டுக்கோங்க. குறிப்பாக யார்கிட்ட இருந்தும் 10 வருஷத்துக்கு பிறகு வீடியோ வந்துடக்கூடாதுன்னா இந்த செய்திகளை நல்ல ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு ஐயான்னு கேட்டா, எது மானம் எது வீரம்? இந்த மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம்லாம் இன்னைக்கு வரல. எங்களுக்கு வந்து அது பல ஆண்டுகளாக எது வீரம் எது மானம் நாங்க சொல்லியிருக்கோம். ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள். ஒருவரை ஒருவர் தான். உங்க ஆசைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க பாரு, அது கிடையாது. ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம், மானம், நாணயம் என்பதை பல முறை வற்புறுத்தியும் இருக்கிறேன். திரும்ப சொல்றேன்,
ஒருவரை ஒருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்டவர்கள் அந்த நேசத்துக்கும் நாணயத்திற்கும் பங்கமில்லாமல் வாழ்வதுதான் வீரம், மானம், நாணயம். இப்ப சொல்லுங்க, அவர் எதுக்கு பெரியார் திட்ட மாட்டாரு? எப்படி திட்டாம இருக்கும்? இதெல்லாம் படிச்சிருப்பாரான்னு தெரியல, படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இதுல ஒண்ணு அண்ணனுக்கு தெரியும். நான் நிறைய பேர் திட்டுறீங்க, எதுக்கு சொல்றேன் அண்ணன் சொல்றேன்னு, எனக்கு உண்மையாவே தெரியல. யாராவது ஏதாவது வார்த்தைகள் இருந்தா கொடுக்கலாம். தற்கூரின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஆளுங்க திட்டுறாங்க. என்ன தற்கூரின்ற, புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவங்கள என்னன்னு கூப்பிடுவேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரு என்ன சொல். அவர்கிட்ட போய் இதை கேளுங்க. நேசம் கொண்டவர்களிடத்தில் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்திற்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த தலைவர் தந்தை பெரியார் என்ற அறிவாசான் தான். ஐயா தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவர். எப்படிப்பட்ட ஒழுக்கம் தெரியுமா? கண்ணகியுடைய சிலை வெளியே இருக்குல்ல, அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏமா இப்படி இருக்கன்னு கேட்டார் ஐயா. கண்ணகியினுடைய கதையை படித்து வளரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டாரு, நீ போய் பாண்டிய மன்னன்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கோவலனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கலாமேன்னு கேட்டாரு. இதுல என்ன தப்பு தெரியல. அதனால அவரு அண்ணன் சொன்ன மாதிரி மாடுகளின் தலைவர்னு கூட நீங்க வச்சுக்கலாம்.